ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை மேக் பண்ண, அதாவது இந்த வீடியோவை ரெடி பண்ணதுக்கு நமக்கு 2 ஆப் தேவை. ஃபஸ்ட்டு வந்து KineMaster, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவையோ, அதாவது ஃபயர் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ண போறீங்கன்னா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா பென்சில் எஃபெக்ட்டு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மார்க் மாதிரி இருக்குதுங்களா, லைட்டு டார்க் இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டா நமக்கு வந்து டார்க்காக வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து தெரியும். இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். மேலே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும், நம்ம மெமரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது இதை வச்சு நம்ம வந்து KineMasterல எப்படி வந்து ஃபயர் எஃபெக்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அப்படியே வந்து வெளியே வந்துருங்க. எப்பவும் போல் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய KineMaster ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த டைப் வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போனோம்னா, மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு மேலே அங்கே டிக் மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இமேஜை என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா வந்து எத்தனை செகண்ட்ஸ் நமக்கு தேவையோ அத்தனை செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் போயிடுங்க. ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபயர் வீடியோவை வந்து கொண்டு வரணும். இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம கொண்டு வந்துடலாம். இல்லாட்டி நீங்கள் ஃபயர் எஃபெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோ. இந்த வீடியோவை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தாச்சா? இப்போ இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வீடியோ, ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இது வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சிசர் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கட் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து பெருசு பற்றலாம். ஜூம் பண்ணால் கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக முனையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து லேயர் போங்க, மீடியாவுக்கு போனாங்க. இப்போ வந்து நம்ம பென்சில் சிம்பிளை வந்து, அதாவது ஒரு ஃபோட்டோவை வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போது ஒரு ஃபோட்டோவை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபோட்டோவை நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நமக்கு வந்து நல்லா வந்து ஃபேஸ் தெரியணும், அந்தளவுக்கு கரெக்டாக வந்து எஃபெக்ட் வரணும். கரெக்டாக வந்து ஃபேஸ் ஓகேவா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுங்கள். ட்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பிளாண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மல்டிப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து பிளாக் ஆகிடும். இப்போ வந்து இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருக்கோ இதை வந்து இந்த இமேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து நீங்கள் வந்து சைடாக இருந்தது அப்படின்னா இந்த இமேஜை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து சென்டராக வைக்கிற மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அந்தளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ வந்து சைட்லேருந்தும் வைக்கலாம், இல்லை மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி வைக்கலாம், இல்லை இந்த சைட்லேருந்தும் வைக்கலாம். எப்படி உங்களுக்கு தேவையோ, எந்த லொக்கேஷனில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு எஃபெக்ட் எடிட்டிங் தான்.
இப்போ இந்த வீடியோக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு தீம் மியூசிக், அதாவது பேக்ரவுண்டில் ஒரு தீம் மியூசிக் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம தலை அஜித் வேற, அஜித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம் மியூசிக் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது ஆடியோக்கு போங்க. ஆடியோக்கு போயிட்டு இந்த மியூசிக் எது, நான் மங்காத்தா மியூசிக் வந்து போட்டிருந்தேன், அதே மாதிரி மங்காத்தா மியூசிக்கே நம்ம வந்து வச்சிடலாம். இது பாத்தீங்க மங்காத்தா மியூசிக்கை அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த மியூசிக், அதாவது மங்காத்தா மியூசிக் இல்லை, எந்த மியூசிக் உங்களுக்கு தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ப்ளே ஆக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வீடியோ கீழே வந்து மேட்ச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே வந்து ப்ளே பண்ணோம்னா அப்படின்னா அந்த தீம் மியூசிக் எஃபெக்டோட நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தீம் மியூசிக்காக வந்து இருக்கும். நல்லாவே இருக்கும். நமக்கு பிடிச்ச ஆக்டர் இந்த மாதிரி இருக்க சொல்ல நமக்கு எப்படி இருக்கும், அதாவது நம்ம ஃபோட்டோவும் நம்ம இது போல் வந்து ரெடி பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச ஆக்டர் ஃபோட்டோவும் இது போல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேலே வந்து இங்கே பாக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அந்த வீடியோ கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே ஷேர் சிம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த குவாலிட்டிலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது அப்லோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எம்பியை வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்களா, 15 MB 20 MB அந்த மாதிரி எந்த சைஸில் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு இங்கே டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். அதாவது எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட்டு டவுன்லோட் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். Where's my love? Stop.